காதலர் ஊடலை போன்று மிதிலையில் மத யானைகள் மோதும் காட்சியைக் கண்டனர் ராமன் உள்ளிட்டோர். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் பெருவீதிகளில் கம்பர் நம்மையும் ராம இலக்குவரையும் விஸ்வாமித்திரரையும் அழைத்துச் சென்று அற்புதமான காட்சிகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார். முன்னதாக குயவன் சக்கரம் போல் இடைவிடாது சுழன்று ஞானிகள் உணர்வு போல் ஒருங்கு இணைந்து நிற்கும் பாய்மா குதிரைகளின் காட்சியைக் கண்டு வியந்தோம் அல்லவா? அந்த காட்சிகளோடு மிதிலையின் வீதிகளில் அவர்கள் பயணிக்கும்போது இதோ மற்றுமொரு பேரதிசயம். கம்பர் தனது கவித்திரத்தால் காணும் காட்சிகளை எளிய உவமைகளால் உயிரோட்டமுள்ள சிற்பங்களாகச் செதுக்கி காட்டுகிறார். இப்போது அவர்கள் காணவிருப்பது மிதிலையின் கம்பீரமான யானைகள் எவ்வாறு மோதி விளையாடுகின்றன என்பதைத்தான். அந்த காட்சியை கம்பர் எவ்வாறு வடிக்கிறார் கேட்போமா? தயிர் உருமத்தின் காமசரம் பட தலைப்பட்டு ஊடும் உயிருரு காதலாரின் ஒன்றை ஒன்று ஒருவகில்லா செயிர் உரு மனத்த ஆகி தீத்திரள் செங்கண் சிந்த வைரவான் மறுப்பு யானைமலை என மலைவக் கண்டார். தயிர் உருமத்தின் காமசரம் பட தலைப்பட்டு ஊடும். ஐயோ, கம்பர் எப்படிப்பட்ட உவமையை எடுத்தாள்கிறார் பாருங்கள். தயிர் கடையும் மத்து தயிரை கலக்குவது போல மன்மதனின் மலரம்புகள் மனதை தாக்கிவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? காதலர் உள்ளங்கள் கலங்கி அணைந்து கிடந்தவர் கூட ஒருவரோடு ஒருவர் ஊடத் தொடங்குவார்களே. ஆம், அன்பால் அணைந்திருக்கும் கணவன் மனைவி சிறு சண்டையிட்டு பிரிவது போல இங்கேயும் ஒரு காட்சி. உயிர் ஒரு காதலாரின் ஒன்றை ஒன்று ஒருவகில்லா. ஊடல் என்பது காதல் விளையாட்டின் ஓர் அங்கம் அல்லவா? எவ்வளவுதான் சண்டையிட்டாலும் அவர்கள் ஒன்றை ஒன்று விட்டு பிரிய முடியுமா? பிரிய மனசு வருமா? உயிர் உரு காதலார் என்றால் உயிரும் உடலும் போல ஒன்றிக் கிடக்கும் காதலர்கள். ஊடலில் எவ்வளவுதான் பிணங்கினாலும் ஒருவரை விட்டு ஒருவர் அகலமாட்டார்கள். இந்த பிணக்கம் வெறும் நடிப்புதானே? அதன் அடியிலோ பிரியாத அன்பு அல்லவா பொங்கி நிற்கிறது. செயிர் உரு மனத்த ஆகி தீத் திரள் செங்கண் சிந்த. அதே போல இதோ இங்கே மிதிலையின் யானைகள். உள்ளத்தில் சிறிதும் பகைமை இல்லாதவை அவை. ஆனால் வெளியே பாசாங்கு கோபத்தை முகத்தில் காட்டிக்கொண்டு சிவந்த கண்களிலே தீப்பொறிகளை கக்கிக்கொண்டு அவை மோதுகின்றன. காதலர்கள் ஊடலில் சண்டையிடுவது போல இந்த யானைகள் ஒரு விளையாட்டுச் சண்டையில் ஈடுபட்டிருக்கின்றன. வைரவான் மறுப்பு யானைமலை என மலைவ கண்டார். வைரம் போன்ற உறுதி கொண்ட வெண்மையான கொம்புகளையும் வான் போன்ற கம்பீரமான தோற்றத்தையும் உடைய அந்த யானைகள் ஒன்றோடு ஒன்று எப்படி மோதிக்கொள்கின்றன தெரியுமா? இரு மலைகள் மோதிக்கொள்வது போல, ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத காதலர்கள் போல தங்கள் ஆற்றலை வெளிக்காட்டி பெரும் போரை காட்டி விளையாடுகின்றன. ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் இந்த காட்சியைக் கண்டு வியக்கிறார்கள். என்ன ஒரு உவமை! சண்டையிடுவது போல தோன்றினாலும் ஒருவரை ஒருவர் விட்டு நீங்காத விளையாட்டாக நடக்கும் போர். காதலர்களின் ஊடலுக்கு யானைகளின் போரை உவமையாக்கிய கம்பரின் கவித்திறன் எம்மை மெய்சிலிருக்க வைக்கிறதல்லவா? ஆம், மிதிலையின் அழகை, வளத்தை, வீரம் செறிந்த வீரர்களின் விளையாட்டுகளை கம்பர் தம் அகக்கண்ணால் கண்டு கவிதை வடிவில் நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார். யானைகளின் கம்பீரமான இந்த விளையாட்டை கண்ட ராமபிரான் உள்ளிட்டோர் இனி வேறு என்னென்ன காட்சிகளை காணப்போகிறார்கள்? அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி.